Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 6 Example 6.6 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. Example 6.6 பாருங்க. If D is the midpoint of the side BC of a triangle AB. So இதுல நம்ம ஒரு triangle first draw பண்ணிடலாம். ABC இருக்கு, D வந்து BC ஓட midpoint ன்னு சொல்லிட்டாங்க. Show by vector method that AB square plus AC square is equal to 2 times of AD square plus BD square. அப்போ ABயும் Dயும் connect பண்ணணும். சரிங்களா? அப்போ vector method கேட்டிருக்கனால இதை B vector எடுத்துக்கலாம், இதை C vector எடுத்துக்கலாம், and இந்த arrow markingயும் A இருந்து D and B இருந்து D. சரிங்களா? இது கண்டிப்பா வரையணும். So diagram வரைஞ்சிட்டோம். Show that by vector method modulus of AB vector square plus modulus of AC vector square is equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square. இதை வந்து நான் proof பண்ணணும். சரிங்களா? proof பண்ணுறதுக்கு first A வந்து origin எடுத்துக்கலாம். அப்போ AB வந்து B vector, AC வந்து C vector. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? position vectors எடுத்துக்கணும் இல்லையா? எழுதிக்கலாம். Let A be the origin, then B vector be the position vector of B and C vector be the position vector of C. இப்போ D ன்றது என்னது? D is midpoint of BC. அப்போ D ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? position vector of D. இதை எழுதிக்கலாமா? position vector of D is B vector plus C vector divided by 2. midpoint இல்லையா? இதை ரெண்டுத்தையும் plus பண்ணிட்டு divided by 2 எடுக்கணும். இப்போ proof sums proof கொடுத்திருந்தாங்க இல்லையா? இந்த proofலேருந்து நான் LHS எடுத்து எழுதிக்கிறேன். first proof என்னன்னு எழுதிக்கலாம். to prove AB square plus AB square is equal to 2 times of AD square plus BD square. first நான் வந்து right hand sideல இருந்து start பண்றேன். AD square அப்புறம் BD square கண்டுபிடிக்கலாம். modulus of AD square. AD square என்ன? AD into AD இல்லையா? AD vector into AD vector. இப்போ AD vector ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? AD vector ஓட வேல்யூ என்னன்னா position vector of D. AD vector வந்து இதோட மிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ டைரக்டா நம்ம ADக்கு பதிலா என்ன எழுதலாம்னா B vector plus C vector by 2. Aன்றது origin, ஸோ AD vectorன்றது அதோட வேல்யூ into B vector plus C vector divided by 2. 2 2s are 4. B vector plus C vector ரெண்டு வாட்டி வருது, அப்போ whole square. அப்போ A plus B whole square ன்னு மாற்றி எழுதலாமா? 1/4 into modulus of B vector square plus modulus of C vector square plus 2 times of B vector into C vector. கிளியரா? A plus B whole square value. இப்போ அடுத்தது என்ன இருக்கு? BD. இப்போ BD எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? BD வந்து டைரக்டா இல்லை இல்லையா? BD கண்டுபிடிக்கணும்னா நான் ADல இருந்து ABயை மைனஸ் பண்ணணும். BDயோட வேல்யூ இப்போ இது எப்படி? இப்போ AC இருக்குன்னா OC மைனஸ் OA பண்ணுவோம்ல, இங்கே A தானே ஆரிஜின். அப்போ BD வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? AD மைனஸ் AB. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ நார்மலா நம்ம வந்து ஆரிஜின் வெக்டர் வந்து 0 இருந்தால் எப்படி எழுதுவோம்? BC is equal to OC minus OBன்னு எழுதுவோம் இல்லையா? இங்க வந்து ஆரிஜின் ஏவா இருக்கிறனால AD minus AB எழுதிக்கலாம். இப்போ ADயோட வேல்யூ என்னது? B vector plus C vector by 2 minus ABயோட வேல்யூ என்னது? B vector. இப்போ 2 இன்சர்ட் கொண்டு போன LCM எடுத்தாதான் சால்வ் பண்ண முடியும். B vector plus C vector minus 2 1s are 2B vector divided by 2. இப்போ B இங்க 1 இருக்கு, இங்க -2 இருக்கு. அப்போ இது எப்படி மாறும்னா C vector minus B vector divided by 2.
இப்போ பிடி வெக்டரோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஏடியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ எனக்கு பிடி ஸ்கொயர் வேணும். அப்போ இதே டேர்மை இன்னொரு வாட்டி நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி வெக்டர் இன்ட்டு பிடி வெக்டர். இப்போ பிடியோட வேல்யூ என்ன? சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை 2 இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை 2. இப்போ 2 2s are 4, 1/4 எடுத்துடலாம். சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு வாட்டி இருக்கா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? 1/4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். இப்போ நம்ம ப்ரூஃபில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எழுதலாம். Modulus of AD vector square plus modulus of BD vector square. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஆல்ரெடி AD வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், BD வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். AD வேல்யூ எழுதிக்கலாம் 1/4 modulus of B vector square plus modulus of C vector square plus 2 times of B vector C vector plus இப்போ இந்த டேர்ம் எழுதணும் 1/4 into modulus of C vector square plus modulus of B vector square minus 2 times of B vector C vector. இப்போ இது பிளஸ் தான். இப்போ 1/4 காமனாக வெளியே எடுத்துடலாம். பாருங்க B vector square B vector square அப்போ 2 times எழுதிக்கலாம். 2 times of B vector square. அதே மாதிரி C vector square modulus of C vector square 2 times இருக்கு. இங்கே plus 2 B vector C vector minus 2 B vector C vector cancel ஆகிடும். நமக்கு பேலன்ஸ் வந்து இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் 2 இருக்க காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 2/4 into modulus of B vector square plus modulus of C vector square. 2 1 time 2 2 times up 1/2 into B vectorோட வேல்யூ என்ன? modulus of AB vector square. அதுமாதிரி சி வெக்டரோட வேல்யூ என்ன? மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இப்போ ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஏடி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏபி வெக்டர் மாடுலஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஏசி வெக்டரோட ஸ்கொயர். இப்போ இந்த டிவைடட் பை 2 நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square is equal to modulus of AB vector square plus modulus of AC vector square. இது ரெண்டும் தான் ப்ரூஃபில் கொடுத்துருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.